இருதயவியல்ல ஜேம்ஸ் மெக்கன்சியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சர் ஜேம்ஸ் மெக்கன்சி ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு இருதய நோய் நிபுணர். இவர் 1853 ஏப்ரல் 12 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற ஸ்கோனில் பிறந்தாங்க. இவர் 1878ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் கார்டியாலஜின்ற இருதயவியலில் பயிற்சி பெற்று ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய நோய் நிபுணர் ஆனாங்க. பின்னர் இவர் இங்கிலாண்டோடைய லங்கேஸ்டரில் இருக்கிற பரோ ஆஃப் பெர்ன்லேக்கு போய் ஒரு சின்ன மருத்துவமனையை நிறுவி அங்கு இவருடைய ஜென்ரல் ப்ராக்டிஸை தொடங்கினாங்க. அப்போ இவர் கார்டியாக் அரித்மியாஸ் அப்படின்ற சீரற்ற இருதய துடிப்புகள் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் இந்த சீரற்ற துடிப்புகளை சரியாக, அதாவது துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முறைகளோ கருவிகளோ இல்லாமல் இருந்தது. அதனால் ஒரு நபருக்கு இதயத்தில் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தி வந்தாங்க. ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தி நோயாளிகளினுடைய மார்பில் வச்சு சத்தத்தை கேட்கும்போது சத்தத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால், அந்த ஹார்ட் மர்மர் இது மாதிரியான சத்தங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அப்போ இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல இதயத்திலேயே நிறைய பாகங்கள் இருக்குது. குறிப்பாக இதயத்தில் 4 அறைகள் இருக்குது, 4 சேம்பர்ஸ். அதில் மேலே 2 இருக்கும், அது ரைட் ஏட்ரியம், இன்னொன்று லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்றது. அதே சமயம் கீழே ரைட் வென்ட்ரிக்கல், அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 சேம்பர்ஸ் இருக்குது. இந்த சேம்பர்ஸில் ஏதேனும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த காலத்தில் சரியாக தெரிஞ்சுக்க முடியல. அப்பேற்பட்ட நிலையில தான் 1890ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கன்சி கிளினிக்கல் பாலிகிராஃப் அப்படின்ற ஒரு கருவியை உருவாக்கினாங்க. இந்த பாலிகிராஃப் அப்படின்ற இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி உடம்புல 2 இடத்துல துடிப்புகளை தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று ஜகுலர் வெயின் அப்படின்ற கழுத்து நரம்பு, அங்கே துடிக்கக்கூடிய அந்த பல்ஸை நோட் பண்ணலாம். அதே சமயம் இன்னொன்று இந்த ரேடியல் ஆர்டரி அப்படின்ற அந்த கையில் இருக்கக்கூடிய நாடி துடிப்பு. ஸோ அந்த பல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பாலிகிராஃப் அப்படின்ற கருவியை வடிவமைச்சிருந்தாங்க. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக இதயத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய ஏட்ரியம் அப்படின்ற அந்த மேல் இருக்கக்கூடிய அறைகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த பாதிப்பு ஜகுலர் வெயின் அப்படின்ற அந்த இடத்துல காமிக்கும், கழுத்து நரம்பில் காமிக்கும். ஏன்னா அந்த ஒரு சேம்பர்ஸ் சுருங்கும் விரியும். ஸோ சுருங்கி விரியும் போது அது உடம்புல ரத்தம் அப்படியே பம்ப் ஆகுது. இப்போ இந்த சுருங்கி விரிகிறதுல ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த சேம்பர்ஸ் சுருங்கி விரிகிறதுல பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய 2 சேம்பர்ஸ் பிரச்சனையை காட்டினா அது ஜகுலர் வெயின் அப்படின்ற அங்கே காட்டும். ஸோ அந்த இடத்துல அந்த துடிப்பு மாறுபடும். அதே சமயம் கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல்ஸ், அந்த அறைகளில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அது நாடி துடிப்புகளில் காமிக்கும். ஸோ இப்போ ஜகுலர் வெயின், அதே மாதிரி இந்த ரேடியல் ஆர்டரிஸ், அங்கே இருக்கக்கூடிய பல்ஸ், இந்த 2யுமே இந்த பாலிகிராஃப் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல துடிப்பு ஒரு மாதிரியும் இந்த இடத்துல துடிப்பு ஒரு மாதிரியும் இருந்தது அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய பல்ஸுக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த நாடி துடிப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது 2 இடத்துலையுமே வேகமாக பல்ஸ் இருக்குன்னாலோ அல்லது குறைவாக இருக்குது அப்படின்னாலோ அப்பவும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாலிகிராஃபை இவர் உருவாக்கியிருந்தாங்க. இது 1890ஆம் ஆண்டு பண்ணாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ரோல் இருக்கும். அதில் ஒரு பேப்பரும் இருக்கும். பேப்பர் சுருட்டப்பட்டு இருக்கும். அந்த பேப்பரு கீழே 2 இங்கு நிரப்பப்பட்ட பேனாக்கள் இருக்கும். இப்போ இன்னொரு 2 கருவி இந்த இடத்துல, அதாவது கழுத்தில் எந்த இடத்துல நரம்பு துடிக்குதோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. அடுத்து கை நாடியிலையும் வைப்பாங்க. இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பைப்பு மாதிரி இருக்கும் சில நேரங்களில் பேண்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை போட்டுருவாங்க. இப்போ இங்கேயும் துடிக்கும் போது அந்த துடிப்புனால அந்த இங்கே கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த டியூபுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் போய் அந்த 2 பேனாக்கள் நான் சொன்னேன், அந்த 2 பேனாக்களையும் தூண்டும். இப்போ ஒரு பேனா ஜகுலர் வெயின், கழுத்து நரம்பினுடைய துடிப்பு எப்படி இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு துடிக்கும். பேனா நகரும். அதே சமயம் இன்னொரு பேனா
நாடி துடிப்பு அதை அடிப்படையாக வச்சு அதனுடைய ப்ரெஷரில் வந்து இயங்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ரோல் பண்ணி பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அப்படி வச்சுருக்கும்போது இந்த ஒவ்வொரு துடிப்புக்கும் இந்த பேனாக்கள் வந்து இயங்கி கிறுக்க ஆரம்பிக்கும், அப்படியே கோடு கோடாக போட ஆரம்பிக்கும் அந்த பேப்பரில். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது கோடு ஒரே மாதிரி 2 பேனாக்களும் போட்ட கோடுகள் வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஜகுலர் வெயின், அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய அந்த ரேடியல் ஆர்டரிஸ் அங்கே இருக்கக்கூடிய நாடி துடிப்பு. ஸோ அந்த 2 துடிப்புகளும் வந்து சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த 2 இதில் ஏதாவது ஒரு கோடு மாறி மாறி விழுவுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த கிளினிக்கல் பாலிகிராஃபை ஜேம்ஸ் மெக்கன்சி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்கினாங்க. என்னன்னா பொதுவாக இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா இந்த இதயத்தினுடைய மேல் இருக்கக்கூடிய அறைகள் அது வந்து சுருங்கி விரிகிறதுல பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அப்படி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து கீழே வென்ட்ரிகல்ஸுக்கு அனுப்பக்கூடிய பிளட்டு அதுவும் வந்து பாதிக்கப்படும். இப்போ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஏட்ரியம்ஸ் அப்படின்ற 2 சேம்பர்ஸ் அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அதை தான் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்றது குறிக்குது. இப்போ அதில் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது நேரடியாக வென்ட்ரிகல்ஸையும் பாதிக்கும் அப்படின்றத ஜேம்ஸ் மெக்கன்சி வந்து கண்டறிஞ்சாங்க. அது எப்படி பாதிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ மேல் இருக்கக்கூடிய அறைகள் வந்து சுருங்கி விரியும் போது அந்த ரத்தம் வந்து கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸுக்கு போகும், கீழே இருக்கக்கூடிய அறைகளுக்கு. அதுவும் வந்து சரியாக சுருங்கி விரியும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அறை வந்து சரியாக சுருங்கி விரியாமல் வேமாவோ அல்லது மெதுவாவோ சுருங்கி விரிஞ்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளட்டு வந்து மெதுவாவோ அல்லது வேகமாவோ தான் அந்த இதுக்கு வந்து போகும், வென்ட்ரிகல்ஸுக்கு வந்து போகும். அப்போ சீராக இருக்காது. சீராக இருக்காதனால ஹார்ட் ரிதம் வந்து மாறுபடும். அப்போ வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சேம்பர்ஸோடைய பாதிப்பு காரணமாக நாடி துடிப்பில் வித்தியாசம் ஏற்படும் அப்படின்றத ஜேம்ஸ் மெக்கன்சி வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதனால் வரைக்கும் ஒரு விஷயம்தான் கருதப்பட்டது. என்ன, மேல் இருக்கக்கூடிய இருதய அறைகளில் பிரச்சனை ஏற்பட்டால் அது ஜகுலர் வெயின் அப்படின்ற கழுத்து நரம்பில் காமிக்கும். அதுவே வந்து கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் அப்படின்ற இருதய அறைகளில் வந்து பிரச்சனை ஏற்பட்டால் அது வந்து நாடி துடிப்புகளில் காமிக்கும் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொன்னாங்கன்னா மேல் இருக்கக்கூடிய அறைகள் வந்து ஜகுலர் வெயினில் மட்டும் இல்லாமல் நாடி துடிப்புலையும் வந்து பிரச்சனையை காமிக்கும். ஏன்னா அந்த மேல் இருக்கக்கூடிய அறைகள் வந்து சரியாக இயங்கலைன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய அறைகளையும் வந்து சென்றடையும். அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அறைகளும் வந்து சரியாக இயங்காமல் போய் அப்போ அந்த நாடி துடிப்புலையும் பாதிப்பு ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது 1902ஆம் ஆண்டு இவர் வந்து விளக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் மெக்கன்சி வந்து ஹார்ட் பிளாக் பற்றின மெக்கானிசத்தையும் விளக்கினாங்க. இது வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பிளாக் அப்படின்னு அழைக்கப்படும். என்னென்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அறைகள் சரியாக சில நேரங்களில் சிக்னல்ஸை வந்து அனுப்பாது. அப்படி அனுப்பாத போது கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸுக்கும் சிக்னல் வந்து கிடைக்காது. அப்போ வந்து அங்கேருந்து இங்கே மேலிருந்து கீழே வந்து ரத்தம் வந்து பாயாமல் ஒன்று ஸ்லோவாக போகும், இல்லைன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகி நின்றுரும். அதுதான் வந்து ஹார்ட் பிளாக். இது வந்து இந்த ஒரு இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பிளாக் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். ஸோ அதனுடைய மெக்கானிசம் அது எதனால் இந்த அடைப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்றத இவர் வந்து விளக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் கண்ட்ராக்ஷன்ஸ் பற்றியும் இவர் வந்து விளக்கினாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாசிலிஸ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும். அப்படின்னு என்னன்றதை சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய நாடி துடிப்பு வந்து சீராக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மட்டும் நாடி துடிப்பு வந்து திடீர்னு வேகமாக துடித்து அப்படியே மறுபடியும் ஸ்லோவாகும். அதாவது எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு துடிப்பு வந்து வந்து போகும். இது வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட வந்து போகும். ஏன்னா சில நேரங்களில் இதயம் சீராக துடிச்சுக்கிட்டே திடீர்னு வந்து கொஞ்சம் வேகமாக வந்து துடிக்கும், ஒரே ஒரு தடவை மட்டும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பல்ஸும் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் டக்குன்னு வந்து இதுவாகும், அதாவது துடிக்கும். அதுதான் ப்ரீமெச்சூர் கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது. இதை பற்றி அந்த காலத்துலலாம் பயந்தாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஆனால் ஜேம்ஸ் மெக்கன்சி தான் இதை விளக்கினாங்க. இது சாதாரணமான விஷயம்தான், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்குது அப்படின்றத இவர் வந்து தெளிவுபடுத்தினாங்க. இது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய செமினல் ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அதுதான் த ஸ்டடி ஆஃப் த பல்ஸ் ஆர்டீரியல் வீனஸ் அண்டு ஹீமலிட்டிக்
அண்ட் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு செமினல் ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது 1902 இவர் வெளியிட்டாங்க. இதில் வந்து முழுக்க இந்த பாலிகிராஃபை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத விளக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இதை பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பலன், என்ன மாதிரியான நோய்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த காலத்தில் இதயத்தில் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க. சவுண்டு வித்தியாசமாக இருந்தால் அப்போ இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு மட்டும் கண்டறிவாங்க. ஆனால் இவர் வந்து இந்த 2 பல்சஸை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பாலிகிராஃபை உருவாக்கியிருந்தனால இதய அறைகளினுடைய மேலே பிரச்சனை இருக்கா கீழே பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சிகிச்சையை வந்து கொடுக்க முடியும். அப்படி துல்லியமாக இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறிகிறதுக்குண்டான ஒரு விஷயமா அந்த பாலிகிராஃப் அமைஞ்சது. அதை ஜேம்ஸ் மெக்கன்சி இந்த ஒரு புத்தகத்தில் வந்து விளக்கியிருந்தாங்க. இது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த பரோ ஆஃப் பெர்லின்லேருந்து வெளியேறி அதே இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு போனாங்க. அங்கே இவருடைய ஜென்ரல் ப்ராக்டிஸை தொடங்கினாங்க. அப்போ 2 விஷயங்கள் இவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போல்லாம் இவர் வந்து என்னென்ன மாதிரியான இருதய நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு அதை வந்து வகைப்படுத்தி வந்தாங்க. டயக்னோஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க அது நாள் வரைக்கும். ஆனால் 1907க்கு அப்புறமா கிளினிக்கல் அப்ளிகேஷன் பற்றியும் பப்ளிக் அவேர்னஸ்லையும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த பாலிகிராஃப் மாதிரியான கருவிகள் எல்லாம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, அதை வந்து இவர் வந்து இருதய நோய் நிபுணர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இதயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அப்படி அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பொது விழிப்புணர்வையும் இவர் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1910 இந்த காலகட்டத்தில் இவர் இன்னொரு விஷயம் வந்து பண்ணாங்க. என்னன்னா இப்போ பொதுவாக நம்மளுடைய இருதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து முத்தி போனதுக்கப்புறம் அதுக்கு சிகிச்சை கொடுக்காம ஆரம்பத்திலேயே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டறியணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாதிப்புக்குள்ளாக இருந்தால் அதனுடைய ப்ராக்னோசிஸ், அதாவது அது எவ்வளோ நாளைக்குள்ளே என்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தி வந்தாங்க. இது 1910 இவர் வந்து தெரிவித்தாங்க. அதாவது என்னென்னா இப்போ ஒரு நபருக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவரை முழுசாக வந்து எக்ஸாமின் பண்ணி அவர் இன்னும் எவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் இன்னும் என்ன பண்ணால் இன்னும் அதிக நாள் உயிர் வாழலாம், இன்னும் என்ன பண்ணால் அவருடைய ஹார்ட் டிசீஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கலாம், அது பற்றிலாம் இவர் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து இருதயவியலில் ஆற்றின பங்களிப்புக்கு 1915ஆம் ஆண்டு இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சர் ஜேம்ஸ் மெக்கன்சி அப்படின்னு போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு இவர் ஸ்காட்லாண்டுக்கே திரும்பினாங்க. இந்த முறை இவர் வந்து ஸ்காட்லாண்டோடைய 5ல் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு போய் அங்கே ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச்சை நிறுவினாங்க. அது மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னும் அழைக்கப்படும், செயின்ட் ஆண்ட்ரூஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னும் அழைக்கப்படும். இதில் இவர் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ஆரம்பிக்கும் போதே என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்கும், அதை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களினுடைய இதயத்தை வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்றதையும் இவர் வந்து வலியுறுத்தி அதுக்கான ரிசர்ச்சை கொண்டு வரணும் அப்படின்னு தான் இவர் இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டை நிறுவியிருந்தாங்க. இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது லாங் டேர்ம் டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு நபர் இருக்காங்கன்னா அவர் நபருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, என்னெல்லாம் அவர் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்படி அவருடைய ஃபுல் லைஃப் அந்த லைஃப் ஸ்டைலையும் வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதை வந்து டேட்டாவாக கலெக்ட் பண்ணணுன்னு. ஏன்னா இப்போ ஒரு நபர் இருக்காங்க, ஒரு 20 வயசுலேருந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க மருத்துவர்கள் அப்படின்னா, அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறார், அதே மாதிரி அதிகமாக தண்ணி அடிக்கிறார், இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னா அதையும் நோட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 30 வயசில் அவருக்கு ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அவர் வந்து அதிகமாக சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார், அவருடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தது, அதனால் அவருக்கு ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் இன்னும் சிலர் வந்து எந்த கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபடாமல் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 40-50 வயசு ஆனால் கூட இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்பவும் வந்து அப்போ இந்த மாதிரி இருந்தால் ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல்
இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவர் தெரிவித்தாங்க. என்னென்னா சில நேரங்களில் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கேட்கும்போது ஹார்ட் மர்மர் வந்து கேட்கும். அதாவது சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கும். அதேமாதிரி பல்ஸும் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும். இதை வச்சு பயந்துடக்கூடாது, இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு பயந்துடக்கூடாது அப்படின்னு இவர் சொன்னாங்க. ஏன்னா இந்த அனீமியா, அதாவது ரத்த சோகை மாதிரியான சில நோய்கள் வந்து இதய துடிப்பை வந்து சில நேரங்களில் வேகப்படுத்திடும். அப்போ பல்ஸும் வந்து வேகமாக இருக்கும், இதயத்துக்குள்ளேயும் வந்து ஏதோ சத்தம் வித்தியாசமாக கேட்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டே இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் கருதிடக்கூடாது அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதுக்கு மாறாக ஜேம்ஸ் மெக்கன்சி என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே இந்த ப்ரீத்லெஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ படி ஏறுறாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இளைக்கிறாங்க, பயங்கரமாக வந்து மூச்சு வாங்குது, அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து படி ரொம்ப மேலெலாம் ஏற முடியல, அப்போ அவங்களுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்ப எந்நேரமும் சோர்வாக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய வெறும் சத்தத்தையும் நாடி துடிப்பையும் வச்சு மட்டும் இதயத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ இப்படி ஜேம்ஸ் மெக்கன்சி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1925 ஜனவரி 26 அன்னைக்கு இவருடைய 71 வயசில் இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் மெக்கன்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின விஷயங்கள் அதேமாதிரி இன்னும் நான் பேசாத விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அத்தனையுமே வந்து நான் டெக்ஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா படிங்க. தேங்க்யூ.